Hi everybody, this is Everest Masala வழங்கும் அஞ்சரை பெட்டி. It's me Surya. பெங்களூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை விட பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தினுடைய பாரம்பரிய சமையல் வேறு ஒரு பக்கம், இது இல்லாமல் புதுசாக பேர் வச்சு அழகான வடிவங்களில் சுவையான டிஷ்ஷஸும் நம்மளுடைய நேயர்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் ஏகப்பட்ட குக்கிங் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி உங்களை ஒரு இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகணும்னு ஆசைப்பட்டது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, பெங்களூர்லேருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அல்சூர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் நான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த போட் கிளப் தான். ஸோ இந்த போட் கிளப்பில் அழகாக ஒரு போட் ஹவுஸில் அழகாக ஒரு சின்ன ரவுண்ட் போயிட்டு இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டு குக்கிங் பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை தோணுச்சு. ஸோ போகலான்னு ஒரு சின்ன ஆசை. ஸோ நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வியூவர்ஸ், இன்னைக்கு நம் நாடு சமையல் செக்மெண்ட்ல குக் பண்ணுறதுக்காக மேம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? ரத்னா சஞ்சீவ். ரத்னா சஞ்சீவ். சஞ்சீவ் சார் என்ன செய்கிறாங்க? பிஸ்னஸ் மேன். நீங்கள் இல்லத்தரசி தான்? ஆமாம். ஓகே, உங்கள் அனுபவத்தில் நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் குக் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு எங்கள் ஷோக்காக குக் பண்ண போகிறீங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு என்ன குக் பண்ண போகிறீங்க? குல் பவுட்டான்னு சொல்கிறாரு. ஆஹா, குல் பவுட்டாவா? குல் பவுட்டா. குல் பவுட்டா. பவுட்டா. பாவுட்டா. குல் பாவுட்டா. குல் பவுட்டா செய்ய போகிறோம். செய்ய தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். வெல்லம், ட்ரை ஃப்ரூட்ஸ், நெய், ரவை, தேங்காய் பால் கெட்டியானது. இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இது நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இதை எப்படி சமைக்க போகிறோங்க ப்ராசஸ் கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ரவை பவுலில் போட்டுட்டு அந்த தேஞ்ச தேங்காய் இருக்கு அது போட்டுட்டு கலக்கி வச்சிடணும். அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த வெல்லம் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி போட்டுட்டு அது நல்லா கலணும். அது ஒரு பாக்கு வருது. அந்த டைம்ல இது கலந்து வச்ச மிக்ஸ் இருக்கு அது போட்டுட்டு நல்லா கலணும். அப்பப்போ நெய் போடணும். கடைசியில ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டிஷ் வந்து ரெடி ஆயிடும். குல் பவுட்டா அப்படின்னு ரெடி ஆயிடும். பட் இது ஸ்வீட் அப்படிங்கிறது வெல்லம் அப்படிங்கிறது நீங்கள் காமிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது. ஓகே, சூப்பர். ப்ராசஸ் எப்படி நம்ம கேட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டையும் நம்ம கலக்க போகிறோம் இல்லைங்களா? அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த பவுல் எடுத்து வச்சுக்கலாமா? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரவை அப்புறம் தேங்காய் பால் அது ரெண்டும் மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ரவை இப்போ நம்ம சுமார் எவ்வளோ கிராம்ஸ் வச்சுருக்கோம்? இதாங்க ஒரு கப். ஒரு கப். இது நம்ம ஆல்ரெடி அதை வறுத்து போட்டிருக்கோமா இல்லை சும்மா அப்படியே ராவா? நல்லா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா வறுத்துடும். இந்த கலர் வர வரைக்கும் வறுத்துடும். ஓகே. இப்போ தேங்காய் பால் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், செகண்ட்? இல்ல அப்படி இல்ல, வெறும் தேங்காய் நல்லா நரைச்சிருக்கு. ஒரு தேங்காய் அவ்வளவுதான். ஒரு தேங்காய் இல்ல, ஒரு மூடி. ஓகே. ஓகே, அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கக்கூடிய ரவையில் வந்துட்டு ஒரு முடி தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி வச்சுக்கிட்டோம். அடுத்து என்ன வேணுங்கம்மா? வெல்லம். இப்போ நம்ம ஒரு கப் ரவை எடுத்து வச்சிருக்க மாதிரியே ஒரு கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம என்ன செய்து வச்சிருக்கோம்? வெல்லத்தை ஒன்றுமே செய்யல. நல்லா கொஞ்சம் வச்சிருக்கோம். ஓகே. கொஞ்சமா தண்ணி விடும். ஏன்னா அந்த வெள்ளம் ஹீட் ஆனவே கொஞ்சம் தண்ணி விடும் அப்படிங்கிறது லைட்டாக தண்ணி விட்டால் போதும். ஓகே. பொதுவாக அந்த வெள்ளத்தில் பல வகை உண்டு. அச்சு வெல்லம், பனை வெல்லம், இந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன வெல்லம் போட்டிருக்கோம்? அது அச்சு வெல்லம் போட்டிருக்கோம். ஓகே. சில பேர் வந்து பாகு காய்ச்சும் போது அது காய்ச்சிட்டு கொஞ்சம் வடிகட்டுவாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் இருக்கும், கசடு இருக்கும்னு சொல்லிட்டு. நாம் அப்படியே தான் செய்ய போகிறோம்னா அதெல்லாம் செய்ய போகிறோம் தேவையில்லைங்க. நம்ம நல்லா பியூராக வச்சுருக்கனால பிரச்சனை இல்லை. அந்த பாகு பதம் வர வரைக்கும் அதை நம்ம கிளறிட்டே இருக்கோம் இல்லைங்களா? இது நீங்க செய்யறது ஏதாவது ஃபெஸ்டிவல்? ஆமா ஆமா, ஃபெஸ்டிவல் டைம்ல செய்யக்கூடிய இது
எந்த ஃபெஸ்டிவல்னா வாசவி ஜெயந்தின்னு வரும். அது அதுக்கு இதுல இது பண்ணிட்டு இதுல ஜோதி பண்ணுவாங்க. ஜோதின்னா தீபம் மாதிரி அந்த மாதிரி இது செய்து சாமிக்கு சாமிக்கு. இப்போ அந்த போடு கொஞ்சம் நெய். அது நீங்க அந்த வெள்ளத்து கூட இந்த ரவை சேர்த்த உடனே அந்த நல்ல அந்த டேஸ்ட்னுடைய அந்த ஸ்மெல் நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்ல பதம் வந்துருச்சு. அது இருக்கிற வரைக்கும் நம்ம அதை கிளறிட்டே இருக்கணுங்களா? கிளறணும் அப்படின்னா நம்மளுடைய டிஷ் ரெடி ஆயிடும். இறக்கும் போது மட்டும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டால் போதும் இல்லையா? லாஸ்ட்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டால் போதும். ஓகே இன்னைக்கு நம்மளுடைய டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி கர்நாடகாவினுடைய பாரம்பரிய சமையலை நம்மளுடைய நம் நாட்டு சமையல் செக்ஷனில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப அருமையாக நல்ல நெய்யுடைய கமகம வாசத்தோட டிஷ் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். அது இறக்கும்போது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிஷ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ண போகிறோம். பட் ஒரு சின்ன ரீகேப் காப்போம். ஒரு பவுலில் ஏற்கனவே வறுத்து வச்ச ரவை, தேங்காய் பால் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி பாகு மாதிரி அதை கிண்டிக்கிறோம். பாகு ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஏற்கனவே ரவை, தேங்காய் பால் அந்த மிக்ஸ் அதில் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு ஒரு பதம் வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு கூட கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிறோம். நல்ல ஒரு பதம் வந்ததுக்கு அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி இறக்கணும் அப்படின்னா சுட சுட சுவையான குல் பவுட்டா ரெடி. இன்னைக்கு நம் நாடு சமையல் செக்மெண்ட்ல சூப்பரா சுட சுட அதுவும் இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூடா ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் டேஸ்ட் பண்ண போறேன். கண்டிப்பாக நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணிட்டு இது ஃபெஸ்டிவல் ஃபுட் வேற இல்லைங்களா, ஸ்பெஷலாக செய்யறது. பட் இன்னைக்கு நம்ம செக்மெண்ட்காக செய்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் நீங்க சொன்னீங்க இல்லையா சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி மாவிளக்கு மாதிரி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அழகாக கார்னிஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அழகாக குக் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. இப்போ நான் இன்னொரு டிஷ் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. எனக்காகவா? ஆமா. அடடா, சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு சட்னி வச்சிருக்கீங்க. இது என்ன? ஆமா, கோல்டன் ரிங்கன். கோல்டன் ரிங்கன்னா அடகு வச்சா ஒரு வருஷத்துக்கு தேவைப்படும் போல் இருக்கு காசு. ஓகே, கோல்டன் ரிங்கனா? இது ஸ்வீட்டுங்களா இல்ல? இல்ல இல்ல, காரம். காரம் தான். அதனால தான் சட்னி வச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் சட்னி. ஓகே ஓகேவா. இதுவும் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல செய்யறதுங்களா? ஒன்றும் இல்லை, எப்போனா செய்யணும். ஒன்றும் இல்லை. இல்லை இன்னைக்கு ஃபெஸ்டிவல் தான். ஏன்னா நான் வந்திருக்கேன் இல்லையா, அதனால செய்திருக்கீங்க அப்படி தானே? இல்லை ஊரை விட்டு நான் இன்னைக்கே போகணுங்கிறதுக்காக செய்திருக்கீங்களா? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ரொம்ப அன்பான மக்கள், கர்நாடக மக்கள் ரொம்ப ஸ்பெஷலாக எங்களுக்காக இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான டிஷ்ஷும் கூடவே இலவச இணைப்புன்னு நினைக்கிறேன் இல்லையாங்கம்மா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அருமையாக இருக்குங்கம்மா. இந்த சட்னி என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? பாசிப்பூ நல்லா தண்ணியில் ஊற்று வெட்டிட்டு ஒரு 4 hours ஊற்று வெட்டினா அப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ண போது கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் பனானா, சால்ட், அரிசி மாவு கொஞ்சமாக போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிட்டு அப்புறமா எண்ணெயில் சுடணும். ஓகே, வழக்கமாக வந்துட்டு நம்ம மெதுவடை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உளுந்த பருப்புல செய்வோம். கார வடை அப்படின்னா வடைப்பருப்புல பாசி பருப்பு டிஃபரெண்டா ஒரு டிஷ் செய்திருக்கீங்க. அது வந்து பேரே வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, கோல்டன் ரிங். ஆர்வமா உங்களை மாதிரியே 2 டிஷ்ஷும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களை நாங்கள் மீட் பண்ணதுலையும். எங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷையும் கிஃப்டா இன்னொரு டிஷ் நீங்க குக் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வியூவர்ஸ், யூ வாட்சிங் எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரி பெட்டி. இன்னைக்கு உணவை மருந்துல உங்களுக்காக ஒரு குயிக் அண்ட் ஈஸி ஹெல்த்தி சாலட் செஞ்சு காமிக்க போறேன். இதுக்கு பேர் பைனாப்பிள் அண்ட் கிரீன் பீஸ் சாலட். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பைனாப்பிள், கிரீன் பீஸ், ஆப்பிள், எவரெஸ்ட் பெப்பர் பவுடர், எவரெஸ்ட் ஜீரா பவுடர், உப்பு, லெமன் ஜூஸ்.
ஸோ பைனாப்பிள் அண்ட் க்ரீன் பீஸ் சாலட், வெரி வெரி சிம்பிள் சாலட். இது வந்துட்டு நீங்கள் யூ கேன் டூ இட் இன் ஜிஃபின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ லிட்ரலி வந்துட்டு பைனாப்பிள்ஸை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். பைனாப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி குட் ஃபார் த ஸ்கின், வெரி குட் ஃபார் த்ரோட், ஓகே. அண்ட் அதோடு இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, வைட்டமின் சி நிறைய இருக்குது, பீட்டா கேரட்டின், எல்லோ கலர் இருக்கிறதுனால உங்களுக்கு கேரட்டினும் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் அண்ட் ஆல் அ வெரி குட் ஃப்ரூட். ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ ஈவன் சின்ன பசங்க ரொம்ப ஃப்ரூட்ஸ் பிடிக்கலன்னா கூட இந்த பர்டிகுலர் ஃப்ரூட்டை கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கணும். அது கூட நான் ஆட் பண்ணுறது வந்துட்டு பச்சை பட்டாணி, ஊற வச்ச பச்சை பட்டாணி. இட்ஸ் வெரி கலர்ஃபுல், yellow அண்ட் க்ரீன். இது கூட ஆட் பண்ண இன்னொரு கலர் வந்து ரெட் கலர். ஆப்பிள்ஸ், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்பிள்ஸ். இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது கொஞ்சம் ஜீரகத்தூள், எவரெஸ்ட் ஜீரகத்தூள், அண்ட் சால்ட், தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ் கொஞ்சம், and Everest black pepper powder. ஸோ இந்த பெப்பரோட ஸ்வீட்னஸ், பெப்பரோட காரம் அண்ட் பைனாப்பிளோட ஸ்வீட் வந்துட்டு இட் இஸ் வெரி குட் காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அண்ட் சிம்பிள் சாலட், ஈவன் டயட் பண்ணுறவங்க கூட இதை கண்டிப்பாக சாப்பிடலாம், ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஒரு போல் ஆஃப் யோகர்ட் ஒரு தயிர் கூட வந்துட்டு இந்த வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் கலந்த ஒரு சாலட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ லிட்ரலி 5 minutes ஆச்சு நம்மளோட பைனாப்பிள் அண்ட் க்ரீன் பீஸ் சாலட். இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அண்ட் அகெயின் இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு கூட. நீங்கள் லெமன் ஜூஸ் போடுறதுனால பைனாப்பிள் அப்புறம் கருக்காது, நீங்கள் ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம் இதை. So there you go. Pineapple and green peas salad. இதே மாதிரி நீங்களும் பண்ணணும்னா ரீகேப் பாருங்க. பைனாப்பிள் அண்ட் க்ரீன் பீஸ் சாலட், ஒரு பவுலில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள் பீசஸ், ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி, ஆப்பிள், எவரெஸ்ட் ஜீரகத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ், எவரெஸ்ட் பிளாக் பெப்பர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா பைனாப்பிள் அண்ட் க்ரீன் பீஸ் சாலட் ரெடி. ஏன்னா வியூஸ், பைனாப்பிள் அண்ட் க்ரீன் பீஸ் சாலட் எப்படி பண்ணுறது ரீகேப் பார்த்துருப்பீங்க. வெரி சிம்பிள், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான, எக்ஸைட்டிங்கான, ஹெல்த்தியான டிஷ்ஷோட I'll see you next time. Until then, keep watching Everest Masalas Anjali Petti. வியூவர்ஸ், இப்போ பார்க்கக்கூடிய செக்மெண்ட் சமைப்போம் பரிமாறுவோம். குக் பண்ணதுக்காக மேம் வந்திருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம். அப்படி மட்டும் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. அவளை வெல்கம் பண்ணும்போதே தெரியும். ஹாய் மேம், வணக்கம். ஹாய், வெல்கம் டு பெங்களூர். பார்த்தீங்களா எவ்வளோ கோரியாக வருது. வணக்கம், தேங்க்யூ மேம். ஸோ உங்கள் பேர் என்ன? ஷாலினி கிரண். ஷாலினி கிரண். ஓ, கிரண் உங்கள் ஹஸ்பண்ட் நேமா? ஆமாம். ஓ சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர் தான். சூப்பர். இன்னைக்கு என்ன நம்ம குக் பண்ண போகிறோம்? இப்போ கார்லிக் ஷோர்பா. கார்லிக்கு ஷோபால கொட்ட போகிறோமா? எங்கே வேணாலும் கொட்டிக்குங்க. ஓகே, இல்லை டிஷ் திருப்பியே சொல்லுங்க. கார்லிக் ஷோர்பா. கார்லிக் ஷோர்பா செய்ய போகிறோம் இல்லையா? ஓகே சூப்பர். வெதர் எப்படி இருக்குது? வெதர் சூப்பராக இருக்கு. கோல்டாக இருக்கு. அதனால தான். ஸோ அது ரொம்ப ஹாட் டிஷ்ஷோ? ஹாட் டிஷ் கிடையாது, ஹாட் வைக்கிற டிஷ். ஓ, ஹாட் வைக்கிற டிஷ். ஓகே. இப்பயே இவ்வளோ வறுத்தெடுக்கிறாங்கடா, ஷோ முடியறதுக்குள்ள என்ன ஹாட் பாக்ஸில் வச்சுருவாங்க போல் இருக்கு. சரி, ஓகே. இப்போது கார்லிக் ஷோர்பா செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துருங்க. காஞ்சி மிளகாய், பூண்டு, எலுமிச்சை சாறு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், சால்ட்டு, எண்ணெய், வெல்லம், பருப்பு ரசம், வெங்காயம், கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு. வழக்கமாக நம்ம ப்ராசஸ் கேட்போம். நம்ம மேம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. ப்ராசஸ்லாம் வேணாம்பா, நான் குக் பண்ண ஆரம்பிச்சிடறேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்குது. ஈஸி டிஷ் இல்லையா? ஓகே சூப்பர். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாமா? யா. ஓகே.
ஆயில் ஆயில் மோஸ்ட்லி என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்க? சன்ஃப்ளவர் ஆயிலா? சன்ஃப்ளவர் ஆயில் ஓகே. கொஞ்சமா போதும். கொஞ்சமா சூப் இல்லையா அதனால. ஓகே. இது பூண்டு கார்லிக். இது 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓகே. நல்லா ப்ரௌனிஷா வர வரைக்கும் இல்ல இந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும்? நல்லா ப்ரௌனிஷா வரும். ப்ரௌனிஷா வர வரைக்கும். ஓகே. இந்த டிஷ் நேம் என்ன சொன்னீங்க? கார்லிக் ஷோர்பா. அதனால தான் டூ கார்லிக் வந்து கார்லிக் தான். ஓகே. ஷோர்பா அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஆக்சுவலா கிரேவி கண்டென்ட் மாதிரி இருக்கும். ஷோர்பா வந்து சூப் மாதிரியும் கிடையாது, ரசம் மாதிரியும் கிடையாது. இன் பிட்வீன் வருது ஷோர்பா. ஷோர்பா. Usually Punjabis they use more. They do more shorbas. ஓகே. சோ நீங்க பெங்களூர்ல எப்படி இந்த டிஷ் செய்றீங்க? இங்க ரொம்ப கோல்ட் இல்லையா? ஓகே. அதனால தான் garlic ரொம்ப நல்லது. அப்புறமா சூப் ரொம்ப ஹெவியா வருது ஈவினிங் சாப்பிடுறதுக்கு. ஓகே. அதனால ஷோர்பா இஸ் பெட்டர். அடிக்கடி செய்வீங்க. ஆனா பஞ்சாப் கூல்னு நான் கேள்விப்பட்டது இல்லையே. பஞ்சாப் கூல் கிடையாது. பஞ்சாப்ல garlic ஷோர்பா பண்ணுவாருன்னு நான் சொல்லலையே. இல்ல பட் பஞ்சாப் டொமேட்டோ ஷோர்பா ஷோர்பா வந்து பஞ்சாப் டிஷ்னு சொன்னேன். garlic ஷோர்பா வந்து மேபி கொஞ்சம் எப்படி கல்டி மாட்டறாங்கன்னு பாத்தீங்களா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாத்தீங்களா, டவுட்னு ஒரு கேள்வி கேட்க முடிய மாட்டேங்குது. வந்ததுல இருந்து இப்படி தான் வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க என்ன. சரி மேடம், அப்புறம் நெக்ஸ்ட். ஹலோ, இன்னும் நீங்க கர்நாடகால இருக்கீங்க, பெங்களூர்ல தான். ஓ, எல்லாம் தாண்ட முடியாதுங்கறீங்க? ஆமா. என்ன ஐட்டே இருக்குது. இப்போ ஜீரா பவுடர் போடலாம். ஜீரா பவுடரா? எது? கார்ஸ்லி பவுடர் பண்ணனும். இது 3 ஸ்பூன்ஸ் போடணும். பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் இது மெஷர் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, அது மெஷர் பண்ணு. இது எவ்வளவு ஸ்பூன்ஸ் இருக்கும்? அது 3 ஸ்பூன்ஸ். 3 ஸ்பூன்ஸ். ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். ஓகே. இந்த டிஷ் வந்துட்டு உங்களுக்கு யார் டீச் பண்ணாங்க இல்ல நீங்களே கத்துக்கிட்டதா? நான் கத்துக்கிட்டது இல்ல, என் வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்தாரு. என் வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்தாரு. உங்க வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்ததா? ஆமா. வீட்ல சமையல் டெய்லி அவர்தானா? இல்ல, எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. எல்லாம் சொல்லி தருவாரு. ஓகே. அவ்வளவுதான், காட்ட மாட்டார். ஆஹா. ஓ, நீங்க தான் மேக் பண்ணனும். ஆமா. ஒரு ஐடியா கொடுப்பாரு. ஆஹா. சோ மோஸ்ட்லி சார் நிறைய டிஷ் வெளியில டேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு. நாங்க எவ்ரி சண்டே வெளியில தான் சாப்பிடுறோம். வெளியில தான் சாப்பிடுவீங்க. அப்புறமா இந்த பாயில்டு அண்ட் ஸ்மாஷ் டொமேட்டோ இருக்குது இல்லையா? ஓகே. இதுல என்னென்ன போட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணிச்சோம்? தக்காளி, கொத்தமல்லி, அப்புறமா தால். தக்காளி, கொத்தமல்லி, பருப்பு, இது மூணு வந்துட்டு நம்ம வேக வச்சிருக்கோம். வேக வச்சிட்டு ஸ்மாஷ் பண்ணிருக்கேன். ஓகே. இதுல எவ்வளவு தக்காளி வேக வச்சிருக்கோம், பருப்பு வேக வச்சிருக்கோம்? 4 தக்காளி இருக்குது. 4. ஓகே. ஓகே. பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். ஒரு டேபிள் ஸ்பூன். ஒரு டேபிள் ஸ்பூன், அவ்வளவுதான். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர்க்காக. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்புறமா கொத்தமல்லி வந்து ஒரு ஆஃப் கட். ஓகே. இது ரசம். ஓ, இது ஆல்ரெடி ரசமா வச்சிருக்கீங்க? ஆமா, தால் பாயில் பண்ணீங்க, அந்த ரசம் இது. அந்த ரசம் இது. ஸோ இதெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா? நல்லா வேகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணுமா? சால்ட் வேணும். சால்ட் வேணுமா? யா. ஸோ மோஸ்ட்லி எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டோம் நம்ம. போட்டாச்சு. கொஞ்சம் வெல்லம் போடணும். வெல்லம் போடணும். ஜஸ்ட் அந்த ஸ்வீட் டேஸ்ட் வரதுக்காக? ஆமா. ரொம்ப கம்மி போடணும். ரொம்ப கம்மியா? ஆமா. பட் கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த டிஷ் பண்ணாலும் அது கூட சுகரோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணுறாங்க. என்ன ரீசன்? அந்த டேஸ்ட், அந்த ஆரிஜின் அதே மாதிரியா? மேபி இந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும். ஓஹோ. இன்னைக்கு உங்கள் வீட்டிலேருந்து யார் வர போகிறாங்க டேஸ்ட் பண்ண? என் ஃப்ரெண்ட் வர போகிறாங்க. கண்டிப்பாக அவங்கள கேட்க போகிறோம். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உண்மையை கேட்க போகிறோம் அவங்கள. ஓகே, கேட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ இது அவ்வளோதானா? இது அடுத்து என்ன பண்ணுவது? இது பாயில் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லெமன் ரசம் இங்க இருக்குதுல. இங்க இருக்கா? கண்ணுக்கே தெரியலையே. அது போதுமா? ஸோ அதுவும் அந்த ஃப்ளேவர்
ஃப்ளேவர் வரணும். அப்புறமா நியூட்ரிஷன் வேல்யூ போகக்கூடாது இல்லையா, அதனால லெமன் ரசம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போடணும். ஓகே, நியூட்ரிஷன் வேல்யூ போகக்கூடாது அப்படின்னு என்ன மீன்ஸ்? இது சேர்க்கும் போது தான் நியூட்ரிஷன் வேல்யூ ஆட் ஆகுமா இல்லை? இட் ஷுட் நாட் பாயில் ஆஃப்டர் யூ ஆட் லெமன் ஜூஸ். ஓகே, கார்லிக் ஷோர்பா ரெடி. ஓகே, சூப்பர், ரெடி ஆயிடுச்சு இல்லையா? நெக்ஸ்ட் வந்து இது கூடயே நம்ம மேட்ச் பண்ணுறதுக்காக வேற என்ன டிஷ் செய்ய போகிறோம்? ரவா டிக்கி. ரவா டிக்கி, அதாவது இந்த இது ஷாலோ ஃப்ரை பண்ணணும். இது ஷாலோ ஃப்ரை பண்ணிருக்கோம். இது என்ன உருளைக்கிழங்கு? பாயில்ட் ஆலு இருக்குது இதுக்குள்ளே. அப்புறமா பாயில்ட் ரவா, பாயில்ட் ரவா 1:2 வாட்டர் போட்டுட்டு ரவாக்கு பாயில் பண்ணிட்டு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சிருக்கோம். ஆமா. ஓகே, சோ இத வச்சு தான் செய்ய போறோம். ஆமா. இந்த டிஷ் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? என் மாமியார் சொல்லி. மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. மாமியார்னு சொல்லும்போதே ஒரு ஸ்மைல் வருது. அவங்க மேல அவ்வளவு பாசமா? ரொம்ப பாசம். ரொம்ப பாசம். ஸோ எதுக்கு ஆயில் விடுறோம் நாம? இது பாயில்ட் பீஸ் வந்து ஓகே இதுக்குள்ளே போட்டுட்டு, அதாவது இந்த பட்டாணி இதை கொஞ்சம் வேக வச்சிருக்கோம் இல்லையா? வேக வச்சிருக்கேன், நல்லாவே வேக வச்சிருக்கேன். 2 விசில்ஸ் போட்டிருக்கேன். ஓகே ஓகே, அது போடலாம். இது போடலாமா? இது என்ன பவுடர் மாதிரி? இது வந்து ரெட் சில்லி, அப்புறமா தனியா, ஃப்ரைட் கிராம் பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி போட்டுருக்கோமா? இல்ல ஒரு பவுடர் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். இது இப்போ தண்ணியில கலந்துட்டு போடணும். இது என்ன பண்ணணும்? தண்ணியில கலந்துட்டு போடணும். ஆமா, இதுக்குள்ள போடணும். இது கூட தண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள போடணும். ஆமா. இதுல எவ்வளவு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, போதும். ஓகே, இது நல்லா கலந்துக்கணும் இல்லையா? ஆமா, இல்லைன்னா கெட்டியாயிடும். ஸோ இந்த சேம் டைமில் வந்துட்டு நம்ம அதில் அந்த பேனில் ஆயில் விட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இந்த அளவு வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, டீப் ஃப்ரை பண்ண போகிறோமா? இல்லை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆயில் போடுறேன். ஓகே, இது எந்த ஷேப்ல வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த மாதிரி ஓவன்ல பண்ணிருக்கேன். ஃப்ளவர் ஷேப்ல வைப்பீங்க போல இருக்கு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா? ஆமா, இதெல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஒரு 2 விசில் வர வரைக்கும் பட்டாணி வேக வச்சிருக்கோம். ஆமா. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த கலவை மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா மிங்கிள் கொஞ்சம் குக்கானா ஓகே, ராஸ்பெல் போகிற வரைக்கும். அதே மாதிரி அந்த ஆலுவையும் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டிக்கும் ரெடி ஆகிடும் இல்லையா? ஆலு ஃப்ரைக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ரீசனுக்காக? ஒரே லெவலா ஃப்ரை ஆகுது. ஸ்டீம் அப்படியே இருக்கிறதுனால ஒரே லெவலில் இருக்கும். இது புளிக்கரைசல. ஆமாம். இது எதுக்காக ஆட் பண்ணுறோம்? டேஸ்ட் வருது. டேஸ்ட்டுக்காகவா? ஓகே ஓகே, சூப்பர். அப்புறமா கொஞ்சம் ஜாகரி. கொஞ்சம் ஜாகரி மீன்ஸ் வெல்லம். ஜாகரினா கன்னடத்துலையா? பெல்லா. ஜாகரின்னு சொன்னீங்கன்னா அது என்ன லாங்குவேஜ்? இங்கிலீஷ் தான். ஓ, இங்கிலீஷ். சாரி, ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். பட் நீங்கள் பேசுகிற இங்கிலீஷே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கா, அதனால் சரியாக புரிய மாட்டேங்குது எங்களுக்கு. இல்லைன்னா எங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிட்டாலும். கிட்டத்தட்ட ஒரு டிஷ் செய்ய ஆரம்பித்தோம், கிட்டத்தட்ட 3 டிஷ் செஞ்சு முடிக்க போகிறோம். அங்கே ஒரு பக்கம் ஆளும் ரெடி ஆகிட்டு இருக்கு, இங்கே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக யார் வர போகிறோம் மேம் இன்னைக்கு? உங்களுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் மைத்ரேயி வரும். மைத்ரேயி அவங்க தான் வர போகிறாங்களா? ஆமாம். ஓகே, சூப்பர். அவங்க டேஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்ககிட்ட ரியலாக இந்த டேஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்குள்ள ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு ரவா டீக்கு செய்யறதுக்காக ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு ரவை ரெண்டையும் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த கட்லெட் மாவை அதில் போட்டு நல்ல ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ரவா டீக்கு ரெடி ஆகிடும். கார்லிக் ஷோர்பா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் பூண்டு, ஜீரக பவுடர், மிளகுத்தூள், ஏற்கனவே தக்காளி, கொத்தமல்லி, பருப்பு பாயில் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிருக்கோம். அதையும் ஆட் பண்ணிட்டு பருப்பு ரசத்தையும் அது கூட ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பையும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக
வெல்லத்தையும் கடைசியாக லைம் ஜூஸையும் ஆட் பண்ணி பாயில் பண்ணி இறக்கணும்னா சுட சுட நம்மளுடைய அந்த ரசம் ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆல்ரெடி நம்ம வேக வச்ச பட்டாணியும் அதில் ஆட் பண்ணிட்டு அது கூடவே பொட்டுக்கடலை மாவு, வரமிளகாய் இது 2 பவுடரையும் தண்ணியில் கரைச்சு அது கூட ஆட் பண்ணிட்டு நிறைவா புளி கரைசலையும் வெல்லத்தையும் ஆட் பண்ணி குக் பண்ணி இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டோட்டலாக அந்த கார்லிக் ஷோர்பா ரெடி. இன்னைக்கு சமைப்போம் பரிவாரம் செக்மெண்ட் நம்மளுடைய டிஷ் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணதுக்காக மேம்னுடைய ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம், வணக்கம். Hello, உங்க நேம்? I'm Maitri. மைத்ரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I'm an architect. I'm into construction. ஓ சூப்பர். ஸோ பலதரப்பட்ட மக்களை டெய்லியும் மீட் பண்ண வேண்டியது இருப்பாங்க. ஆமா. எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? லாங்குவேஜ் ப்ராப்ளம் மோஸ்ட்லி நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லையா? இந்த ஃபீல்டில் அப்படி இல்லை. ஆல் த லாங்குவேஜஸ் யூ ஷுட் பி நோயிங். ஓ அப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாள். ஆமா ஆமா. டேஸ்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்காக செய்திருக்காங்க. டேஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். This is super and excellent what my friend has cooked for me. அப்படியே மேம்? Yeah. நம்பி சாப்பிடலாம்ல? Sure. எதுவும் ஆகாது. ஒன்றும் ஆகுதில்ல. You can enjoy the whole tikis. ரியலி ரொம்ப நல்லா இருக்கு மேம். ஸோ இதுக்கும் என்ன காம்பினேஷன்? இது வந்து ஹெவி ஆயிடுது இல்லையா? ஓகே. இது அப்பிடேட்டர் மாதிரி. ஓ ஓகே. நல்லா சாப்பிட்றதும் சாப்பிட்டுக்கலாம், ஹெல்த் கான்ஷியஸ்க்காக இந்த விஷயத்தையும் ஆட் பண்ணிருப்போம். ஸோ இந்த டிஃப்ரெண்டான டிஷ் எங்களுக்கு நீங்கள் மேக் பண்ணதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம உங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். Thanks a lot. யுவரஸ் மசாலா வழங்கும் மஞ்சளை பெட்டி. நான் உங்கள் செப் ஜெகன். நம்ம பண்ணக்கூடிய டிஷ் வந்து பிரெட் அல்வா. தேவையான பொருட்கள்: பிரெட், திராட்சை, முந்திரி, பால், ஆயில், சால்ட், நெய். தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டோம். கடாயை வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றுறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ பிரெட் அதில் போட போகிறோம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்டு கிடைக்கும். நல்லா பிரெட் பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். கடாயை வச்சுக்கிறோம். தேவையான அளவு பால் எடுத்துக்கிறோம். பால் காஞ்சிருச்சுங்க. பொரிச்ச பிரெட் வந்து பாலில் போட போகிறோம். இந்த பிரெட் வந்து நல்லா காஞ்சி நசுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா நசுங்குது. இப்போ ஆயில் கொஞ்சம் விட்டுக்கிறோம். ஆயில் பத்தல.
ஆயில் விட்ட பிறகு நிறம் பாருங்க இது மாதிரி நசிக்கணும். பார்த்துங்க கொஞ்சம் பால் பத்தலை, பால் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் பண்ணலாங்க, வேறு சிஸ்டம் பண்ணலாம். உளுந்தங்கஞ்சி பண்ணலாம், அது குழந்தைகளுக்கு நல்லது, பண்ணி கொடுக்கலாம். இதயத்துக்கு நல்லது, மார்புக்கு நல்லது. இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கோவா போடவும். இந்த பொருள் சேர்த்தா தான் அதுக்கு நல்லாவும் செட் ஆகும். இதுக்கப்புறம் நெய், முந்திரி திராட்சை தனியாக பொரித்து போடணும். இது நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா பதம் கிடைக்கும். நல்லா பதம் கிடைச்சிருச்சு. அடுத்தது சர்க்கரை சேர்க்குறோம். நல்லா கிண்டணும். சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து செய்யும் போது கொஞ்சம் பக்குவமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். வச்சு ஒரு வாரம் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நெய்யில் பொரித்து மேலே போடணும். இது தனியாக கப்பில் எடுத்து வச்சுக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். தேவையான அளவு நெய் விட்டுக்கிறோம். நெய் காஞ்ச பிறகு முந்திரி போடணும். முந்திரி லைட்டாக காஞ்சா போதும். அது திராட்சை சேர்த்துக்கணும். ரெண்டுமே நல்லா சேவக்கணும். பாருங்க நல்லா செவந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த அல்வா ரெடி பண்ணதை இதில் சேர்க்கணும். அதுக்கு பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு ரெக்கப் பார்க்கலாம். பிரெட் அல்வா செய்ய ஃபஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்க பிரெட் பீசஸ் அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் பால் ஊற்றிக்கோங்க. பால் நல்லா ஹீட் ஆனோடனே ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க பிரெட் க்யூப்ஸ் அதில் ஆட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு திக் லேயர் வர வரைக்கும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. மீன்பாயில் இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை போட்டு ரோஸ்ட் பண்ணி நம்ம பிரெட் அல்வா ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா பிரெட் அல்வா ரெடி. மீண்டும் நாளை உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். போயிட்டு நீங்க பார்த்துட்டு இருக்குது என் சமையல் அறையில், நான் உங்க கங்கா. ஸோ டெய்லி என்னோட கிச்சன்ல உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் குக் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்காக நான் குக் பண்ணி காட்ட போற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா பன்னீர் சாதம். ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வாங்க. புதினா, பன்னீர், தக்காளி,
வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடுகு, மிளகாய் வத்தல், எவரெஸ்ட் மஞ்சள் தூள், எண்ணெய், சாதம். புதினா பன்னீர் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடாய் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாகட்டும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் சாதத்தை வந்து குக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்ம லாஸ்ட்டில் வந்து கிளறும் போது. எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் கடுகு ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எவரெஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பைஸ் மொத்தமாக பவுடர் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக. இதோட வந்து நான் புதினா ஆட் பண்ணுறேன். புதினா வந்து நீங்கள் டைரெக்டாக கூட போடலாம், இல்லைனா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ இதோட வந்து மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிக்சரோட வந்து நான் பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பன்னீரை வந்து தனியாக ஒரு கடாயில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ணி கூட இந்த மிக்சரோட ஆட் பண்ணலாம். இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அப்படி வேண்டாம் அப்படின்னா கூட டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்சரோட நான் பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்றேன். ஸோ வாட்டர் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த ஸ்டீம்லேயே வந்து பன்னீர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும்.
ஸோ இந்த மிக்சரோட நான் பாயில் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரைஸோட வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நீங்கள் ஒரு 2 minutes குக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் வந்து ரைஸோட சேர்ந்து ஒரு 2 minutes குக் ஆனால் நம்ம புதினா பன்னீர் சாதம் ரெடி ஆகிடும். இது எப்படி பண்ணுறீங்க அப்படி நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, எவரெஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கிராம்பு பட்டை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரோட புதினா இலையை ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாய் வற்றல் ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, இதோட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இதோட பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes குக் ஆகட்டும். குக்கான பன்னீர் மிக்சரோட பாயில் ரைஸ் ஆட் பண்ணி ஒரு 2 minutes குக் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா புதினா பன்னீர் சாதம் ரெடி. புதினா பன்னீர் சாதம் எப்படி பண்ணுவோன்ற ரீகேப் நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான டிஷ். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஸோ டில் தென் டேக் கேர். இட்ஸ் மீ கங்கா சைனிங் ஆஃப். பை. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்முடைய எவரெஸ்ட் மசாலா வழங்கி அஞ்சரைப்பட்டி ஷோ பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமையலில் என்ன ஒரு வகைன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எப்படி காரக்குடி ஷோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஆனால் இங்கே எந்த டிஷ் எடுத்தாலும் ஒரு இனிப்பு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். என்ன ரீசன் விசாரிக்கும் போது தான் தெரியுது, இங்கே வந்து வெல்லம் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது காரமான டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இனிப்பாக இருந்தாலும் சரி, வெல்லம் வந்து கண்டிப்பாக எல்லா டிஷ்லையுமே இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கர்நாடக மக்களுடைய மிகப்பெரிய ஃபேவர். சிட்டிலே இப்படின்னா இன்னும் உள்ள இன்டீரியராக போக 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 இன்னும் எந்த விதமான டேஸ்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இப்போ நினைக்கும் போதே ரொம்ப ஈகராக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டெய்லியும் ஷோ நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ன விதமான சுவைகள் இங்கே இன்னும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காமல் டெய்லியும் நம்ம அஞ்சரைப்பட்டி ஷோ பாருங்கள், நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அதே போல் இந்த ஷோவில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு மறக்காம ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள், நான் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ வி வில் மீட் நெக்ஸ்ட் டே. அண்ட் சூர்யா எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரைப்பட்டி.